Hi students, welcome to Neet Optics. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மெடிக்கல் காலேஜினுடைய ஹாஸ்டல் எசென்சியல்ஸ் தான் பார்க்க போறோம். என்ன சார் இது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு தமிழ்நாட்டில் 2022-2023 அகாடமிக் இயரான கவுன்சிலிங் வந்து ரவுண்ட் ஒன்று முடிஞ்சிருச்சு. அதில் அலாட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் போய் அட்மிஷன் அந்தந்த காலேஜில் அலாட் ஆன காலேஜில் நீங்கள் போய் அட்மிஷன் போட்டுட்டீங்க. அட்மிஷன் முடிச்ச பிறகு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் ஹாஸ்டல் எப்படி இருக்கு, மெஸ் எப்படி இருக்கு, மெஸ்ஸில் போடக்கூடிய சாப்பாட்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத போய் டீட்டெயில்டாக விவரிப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய சீனியர்ஸ், அங்கே இருக்கக்கூடிய மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட உட்காந்து கொஞ்சம் பேசி செஞ்சு எப்படி ஃபுட் எப்படி இருக்கு, சாப்பிட்ற சாப்பாடு எப்படி இருக்கு, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத டீட்டெயில்டாக கேட்பாங்க. ஓகே, ஹாஸ்டல் எல்லாத்தையும் கேட்டாச்சு. ஹாஸ்டலுக்கு நம்ம போய் ஜாயின் பண்ணிடணும். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்னென்ன எடுத்துகிட்டு போகணும், வீட்டிலேருந்து நம்ம என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட நீட் ஆப்பட்ரிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். அது மட்டும் இல்ல, நம்மளோட சேனல்ல ஜாயின் பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலுக்கு க்ரோக்கு ஹெல்ப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு மெடிக்கல் காலேஜா இருந்தாலும் நம்ம வந்து அட்மிஷன்லாம் போட்டுருவோம். படிக்கிறதா இருந்தாலும் நிறைய பேர் கிட்டத்தட்ட 95% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹாஸ்டல்ல தங்கி மட்டும்தான் படிப்பாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 5% ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து என்ன பண்ணுவாங்க, ஹாஸ்டல்ல தங்கி படிப்பாங்க. ஓகே, அது மட்டும் இல்ல, எக்கச்சக்கமான காலேஜ்ல வந்து ஹாஸ்டல் வந்து கம்பல்சரின்னு ஒரு ரூல்ஸும் இருக்கு. மோஸ்ட்லி பிரைவேட் காலேஜ்ல பாத்தீங்கன்னா கம்பல்சரி இருக்கு. ஓகேவா, ஹாஸ்டல் அப்படி பார்க்கும்போது நம்ம என்னென்ன எடுத்துட்டு போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பில்லோ அண்ட் பெட்ஷீட். பில்லோ அண்ட் பெட்ஷீட். பில்லோவும் பெட்ஷீட்டும் என்னன்னா, பில்லோனா தலகாணி, பெட்ஷீட்னா நம்ம பொத்திக்கக்கூடிய போர்வை. ஓகேவா, பில்லோ 2 எடுத்துக்கோங்க, பெட்ஷீட் 2 எடுத்துக்கோங்க. எதனால 2 எடுத்துக்க சொல்றேன் அப்படின்னா, நீங்க வாஷ் பண்ணீங்க அப்படின்னா ஒன்னு வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு அன்னைக்கு அந்த வாஷ் பண்ற டேல உங்களுக்கு பொத்துறதுக்கு போர்வை இருக்காது, பெட்ஷீட் இருக்காது, இல்லைன்னா பில்லோ இருக்காது. அப்ப நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். துவைக்கும் போது உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த பில்லோ அண்ட் பெட்ஷீட். எக்கச்சக்கமான காலேஜ்ல வெறும் காட்டு மட்டும் தராங்க. காட்டுல வந்து என்ன இருக்குன்னா உங்களுக்கு வந்து பெட் இல்லாம இருக்கு. சில பேர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க பெட்டும் வாங்கிட்டு போய்க்கோங்க. ஒரு நல்ல பெட்டா பார்த்து வாங்கிக்கோங்க. குவாலிட்டி கம்மியெல்லாம் வாங்கிங்க. தலானில நல்ல ஒரு தலானியா வச்சு வாங்கிப்போம். ஏன்னா தலானில வந்து பிரச்சனை இருக்கனால ஹெட் பெயின் வரும். ஓகேவா, ஹெட் பெயின் வரும். அதனால நம்மளுக்கு வந்து படிக்க முடியாம போயிடும். ஓகேவா, அதனால நல்ல தலானி 300-400 நல்ல ஒரு தலானியா வாங்கிக்கோ. அதே மாதிரி பெட்ஷீட்டும் நல்லதா வாங்கிக்கோங்க. நம்மளுக்கு வின்டர் சீசன் பார்த்து அந்த மாதிரி தோதுக்கு நீங்க பெட்ஷீட்டா வாங்கிக்கோங்க. சில காலேஜ்ல பெட் இல்ல அப்படின்னா பெட்ஷீட் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் யூட்டென்சில்ஸ். வாட் இஸ் யூட்டென்சில்ஸ்? பாத்திரங்கள். ஓகேவா, பாத்திரம்லாம் என்ன, நான் பாத்திரத்துல நான் எடுத்துட்டு போனோம் அப்படின்னு கேட்பீங்க. பாத்திரம்லாம் எடுத்துட்டு போறது இல்ல, டம்ளர் எடுத்துக்கோங்க. எதுக்காண்டி டம்ளர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டீ குடிக்கிறதுக்கு டம்ளர். ஏன்னா மெஸ்ஸுக்கு போறீங்க, டீ வாங்குறீங்க, அப்போ உங்களுக்கு அங்க யூஸ் பண்ணக்கூடிய டம்ளர் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்க வந்து ஜென்யூனா நீங்க என்ன பண்ணிக்கலாம், டம்ளர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, அப்ப நெக்ஸ்ட் பிளேட். நீங்க சாப்பிடுறதுக்கு சாப்பாடு, மெஸ்ஸுக்கு போறீங்க, உங்களுக்கு தனிப்பட்ட தட்டு இருக்காது, நீங்க தான் தட்டு எடுத்துட்டு போய் சாப்பிடுற மாதிரி இருக்கும். அப்ப பிளேட் வந்து தட்டு வந்து நீங்க தான் எடுத்துக்கணும். ஓகேவா, 2 தட்டா எடுத்துக்கோங்க. 2 தட்டா எடுத்துக்கோங்க. அதே மாதிரி டம்ளர் 2 எடுத்துக்கோங்க. எல்லாமே 2 எடுத்துக்கோங்க. பில்லோ 2, பெட்ஷீட் 2, டம்ளர் 2 எடுத்துக்கோங்க. பிளேட்டும் 2 எடுத்துக்கோங்க. ஸ்பூன் 2 எடுத்துக்கோங்க. ஓகேவா, ஸ்பூன் எதனாலனா சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கையில சாப்பிட மாட்டாங்க, சில ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பூன்லயே சாப்பிட்டு பழகி இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்பூன்ல சாப்பிடுவோம். ஓகேவா, என்னால ஸ்பூன்ல சாப்பிட்டா நமக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்காது, இருந்தாலும் சில ஸ்டூடெண்ட்ஸ் பழகிருப்பீங்க, அவங்களுக்காண்டி ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஸ்பூனும் 2 எடுத்துக்கோங்க. எல்லாமே 2 எடுத்துக்கிறதுனால தப்பு கிடையாது. ஓகேவா, 5 வருஷம் முடிச்சுட்டு வரப்பதான் நீங்க அந்த எல்லாமே எடுத்துட்டு வரீங்க, அதுக்கு இடையில எடுத்துட்டு வர மாட்டீங்க. நெக்ஸ்ட் பவுல். என்ன பவுல் சார் அப்படின்னா, நீங்க காலேஜ் முடிச்சுட்டு 4 o'clock வருவீங்க. காலேஜ் வந்து எப்பயுமே மேக்ஸிமம் வந்து 4 o'clock தான் முடியும். மெடிக்கல் காலேஜ் 4 o'clock முன்னாடி உங்களை வெளியில அனுப்ப மாட்டாங்க ஃபர்ஸ்ட் இயர்ல. அப்படி பார்க்கும்போது 4 o'clockல உங்களுக்கு காலேஜ் முடியுது அப்படின்னா நீங்க வந்து 4 o'clock வந்தோடனே ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் தருவாங்க. சில காலேஜ்ல ஸ்நாக்ஸ் இருக்கு. நம்மளுக்கு வந்து நேத்து கூட ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னாங்க, ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜ்ல வந்து எங்களுக்கு வந்து இந்த ஷெட்யூல் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க சார், அதுல வந்து ஸ்நாக்ஸ் வந்து சுண்டல் அது இதுன்னு போடுறாங்க, அதெல்லாம் வந்து அவங்களே தருவாங்களா அப்படின்லாம் கேட்டீங்க. அதெல்லாம் அவங்களே தான் தருவாங்க. நீங்க கட்டுற ஃபீஸ்க்கு அதை அவங்க தராங்க. ஓகேவா, அதை நீங்க எதுல போய் வாங்குவீங்க, கையிலேயே வாங்கிட்டு வருவீங்க முடியாது. பவுல் மாதிரி ஒண்ணு அழகான ஒரு டீசென்ட் பவுல் ஒண்ணு எடுத்துக்கோங்க. ஓகேவா, ஒண்ணு வாங்கிக்கோங்க. ஓகேவா, அப்ப யூட்டென்சில்ஸ்ல டம்ளர், பிளேட், ஸ்பூன், பவுல். ஓகேவா, நெக்ஸ்ட் வாட்டர் பாட்டில். என்ன சார் வாட்டர் பாட்டில் அப்படின்னா, ஓகே 2 வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. அதுல ஒரு வாட்டர் பாட்டில் பாத்தீங்க அப்படின்னா நார்மல் வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. நார்மலா காலேஜுக்கு கொண்டு போறீங்க, கோல்டு வாட்டர் சில பேர் குடிப்பாங்க. அந்த சில பேர் கோல்டு வாட்டர் குடிக்கிறீங்க அப்படின்னா நீங்க நார்மல் வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணா போதும். இன்னொன்னு வந்து பிளாஸ்க் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, சில பேருக்கு வந்து வின்டர் சீசன்ல உங்களுக்கு வந்து கோல்டு பிடிக்கலாம், இல்ல காஃபா இருக்கலாம், இல்ல ஃபீவரா இருக்கலாம். அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா பிளாஸ்க் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சுடுதண்ணியை நீங்க காலேஜ்லயே வந்து கிட்டில நீங்க
சுடுதண்ணியை காய வச்சு நீங்களே வந்து அந்த ஃபிளாஸ்க்ல ஊத்திக்கிட்டு நீங்க அந்த காலேஜுக்கும் எடுத்துட்டு போய்க்கலாம் அந்த ஃபிளாஸ்க்கை வந்து ஓகேவா. அப்போ உங்களுக்கு ஈவினிங் வரையுமே கொஞ்சம் சூடாவே இருக்கும், நீங்க சூடா தண்ணி குடிச்சுக்கலாம். அதுக்காண்டி தான் சொல்றேன். ஃபிளாஸ்க் ஒன்று. வாட்டர் பாட்டில் வந்து நல்ல வாட்டர் பாட்டில் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா ஒரு கிட்டத்தட்ட 1.5 லிட்டர் 2 லிட்டர் பிடிக்கிற மாதிரி வாட்டர் பாட்டில் வாங்கிக்கோங்க. ஏன்னா தண்ணி அதிகமாக குடிக்கணும் நம்ம ஓகேவா. அதனால வாட்டர் பாட்டில் 2 லிட்டர்ஸ் நம்மளுக்கு கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி அந்த வாட்டர் பாட்டில் நீங்க வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டிராவல் பேக் அண்ட் காலேஜ் பேக். இது என்ன சார் டிராவல் பேக் அண்ட் காலேஜ் பேக்? இதுதான் எனக்கு தெரியும் அப்படின்னா டிராவல் பேக் வந்து கொஞ்சம் பெருசா வாங்கிக்கும். டிராவல் பேக் கொஞ்சம் பெருசா வாங்கிக்கும். எதனால அப்படின்னு சொன்னா மெடிக்கல் காலேஜ் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்கடி வீட்டுக்குலாம் வர முடியாது. ஒரு லாங் டேஸ் லீவ் தான் வர முடியும். இந்த தீபாவளி இல்ல பொங்கல் நம்ம அடிக்கடி வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கிளாஸ் மிஸ் ஆயிரும். அது நம்மளுக்கு வந்து தான் வந்து என்னது டிஸ்அட்வான்டேஜஸா போயிடும் ஓகேவா. அவங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்காது. அப்ப அந்த மாதிரி லாங் டேஸ்ல வரும்போது நிறைய துணிகள் இருக்கும். சில பேர் வந்து என்ன பண்ணுவீங்க, சில பேர் வந்து படிக்கணுங்கிறதுக்காண்டி சும்மா மேலோட்டமா துவைச்சு வச்சிருப்பீங்க. அப்ப அந்த மாதிரி துணியெல்லாம் வீட்டுல போய் கொடுத்தீங்கன்னா வந்து உங்க அப்பா அம்மாங்க இல்ல மம்மி யாராச்சும் துவைப்பாங்க. அப்ப அந்த மாதிரி எடுத்துட்டு போற அளவுக்கு கொஞ்சம் பெரிய பேக்கா நல்ல குவாலிட்டியான பேக்கா ஒன்று வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் காலேஜ் பேக். காலேஜ் பேக் ரொம்ப ரொம்ப முக்கியம். கெப்பாசிட்டி அதிகமா பிடிக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. ஏன்னா ஒரு புக்கே வந்து கிட்டத்தட்ட 4 கிலோ 5 கிலோ இருக்கும். எடைக்கு போடலாம் அந்த அளவுக்கு இருக்கும். சும்மா காமெடிக்கு சொல்றேன் ஓகேவா. அப்ப காலேஜ் பேக் வந்து நல்ல கெப்பாசிட்டி பிடிக்கக்கூடிய ஒரு 4000 5000 பேக் மட்டுமே வாங்குங்க. நல்ல குவாலிட்டியானதா வாங்க ஓகேவா. அமெரிக்கன் டூரிஸ்ட் பேக் அதெல்லாம் வந்து சூப்பர் குவாலிட்டியான பேக் ஓகேவா. அப்படி இருக்கும்போது அமெரிக்கன் டூரிஸ்ட் மாதிரி வாங்கி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு புக்கு வைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல கண்டிப்பா இதாக இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர் நீங்க எங்கேயும் போக போறது இல்லை. கையில எல்லாம் புக்கை தூக்கிட்டு போகலாம் கூடாது. மற்ற காலேஜ் இந்த பிஎஸ்சி பிகாம்ல எல்லாம் போறாங்க தெரியுமா, நோட்டை மட்டும் கையில எடுத்துட்டு புக்கை மட்டும் கையில எடுத்துட்டு போறாங்க. அது மாதிரிலாம் நீங்க போனீங்க அப்படின்னா காலேஜ் விட்டு வெளில அனுப்பிச்சிடுவாங்க ஓகேவா. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. டீசென்டா இருக்கணும். மெடிக்கல் டாக்டர் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி டீசென்டா இருக்கணும் இன் மெடிக்கல் காலேஜஸ்ல ஓகேவா. நெக்ஸ்ட் அம்பர்லா எதுக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா அம்பர்லா கிளிப்ஸ் ரோப்ஸ் சோப்பு வாஷிங் பவுடர் சோப்பு அண்ட் டவல். இப்ப ஓகே அம்பர்லா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். அம்பர்லா வந்து எதுக்குன்னா விண்டரா இருந்தாலும் சரி அம்பர்லா யூஸ் ஆகும், சம்மரா இருந்தாலும் அம்பர்லா யூஸ் ஆகும். நீங்க வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக்னு இருக்கும் மெடிக்கல் காலேஜ்ல. ஒவ்வொரு காலேஜ்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக்னு இருக்கும். அங்க வந்து கிளாஸஸ் நடக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அங்கிருந்து ஹாஸ்டல் வர்றதுக்கு கொஞ்சம் தூரம் இருக்கும். கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சில் கிட்டத்தட்ட தூரம் இருக்கும் சில காலேஜ்லாம். அப்படி பார்க்கும் 1 கிலோமீட்டர் இருக்குன்னா அந்த 1 கிலோமீட்டர்ல மழை பெஞ்சாலும் சரி வெயில் அடிச்சாலும் சரி வெறுதான் நம்ம நடந்து வர முடியாது. மழை பெஞ்சா நம்ம நனைஞ்சிரும். வெயில் அடிச்சிச்சு அப்படின்னா அந்த ஹெட் அந்த வெயில் படும் போதே வந்து நம்மளுக்கு ஹெட் பெயின் வரும். சில பேருக்கு வந்து ஸ்வெட்டிங் அதிகமா இருக்கனால ஃபீவர் வரும். அதனால அம்பர்லா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காண்டி தான் அம்பர்லா. கிளிப்ஸ் ரோப்ஸ் எல்லாம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா உங்க துணியை நீங்க தான் துவைக்கணும். வேற யாரும் வந்து துவைக்க மாட்டாங்க. ஆள் போட்டும் துவைக்க முடியாது. அப்போ உங்க துணியை நீங்க துவைக்கீங்க அப்படின்னா எங்க போய் நீங்க காய போடுவீங்க அப்படின்னா ரோப்ஸ் ஒரு கயிறு மாதிரி கட்டிடுங்க. மாடி இருக்கும். அந்த மாடியில கயிறு மாதிரி கட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்லோ போட்டு கட்டிக்கலாம் ஓகேவா. அப்ப அந்த ரோப்ஸ்ல வந்து நீங்க துணி காய போட்டுக்கலாம். அந்த துணி பறந்துடாம இருக்கிறதுக்காண்டி கிளிப்ஸ் வாங்கிக்கணும் ஓகேவா. நெக்ஸ்ட் சோப்பு, குளிக்கிற சோப்பு ஒரு டஜன் வாங்கி வச்சுக்கோங்க. காசு போனா போயிட்டு போய் நம்ம மெடிக்கல் காலேஜ் டாக்டர் படிக்க போறீங்க. எதுனா அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் வெளியில போயிட்டு இருக்க கூடாது மெடிக்கல் காலேஜ். நான் படிக்கிறதுக்கே டைம் இருக்காது. ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர் கண்டிப்பா பாஸ் பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் இயர் MBBS கண்டிப்பா பாஸ் பண்ணி ஆகணும். பாஸ் பண்ணல அப்படின்னா திருப்பி ஃபர்ஸ்ட் இயர்ல தான் உட்காரணும். பட் செகண்ட் இயர் தேர்ட் இயர் அப்படி கிடையாது. ஃபெயில் ஆனாலும் திருப்பி அடுத்தடுத்த இயர் போகலாம். பட் ஃபர்ஸ்ட் இயர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அனாட்டமி பிசியாலஜி பயோகெமிஸ்ட்ரி 3 லெசனுமே தரவா நீங்க படிச்சு பாஸ் பண்ணி ஆகணும் வித் பிராக்டிகலோட ஓகேவா. அப்ப அதனால அடிக்கடி நீங்க வெளியில போய் கொஞ்சம் ஜாலியா இருப்போம் அப்படின்னா இருக்கக்கூடாதுன்னு சொல்ல அந்த மாதிரி வெளியில போற அன்னெசரி அவாய்ட்ஸ் வந்து தவிர்த்துங்க ஓகேவா. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வாஷிங் பவுடர். வாஷிங் பண்ணா நீங்க வந்து அழுக்கு துணியை வந்து ஊற வைக்கிறதுக்கு பவுடர் அண்டு ஊற வைக்கிற அந்த துவைக்கிறதுக்கு துவைக்கிற சோப்பு அதை சொல்லுவாங்க வாஷிங் பவுடர் சோப்புன்ட்டு. நெக்ஸ்ட் டவல். நீங்க குளிக்கிறதுக்கு துண்டு வந்து 3 செட் வாங்கி வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் 3 வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லா காலேஜ்லயும் 3 தான் வாங்க சொல்லுவாங்க. வாங்க சொல்ல மாட்டாங்க, நம்ம வாங்கிக்குவாங்க. கூட இருக்க ஸ்டூடெண்ட்ஸே 3 தான் வச்சிருப்பாங்க. எதுக்காண்டி அப்படின்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் எப்படி இருப்பாங்கன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் தெரியாம எடுத்து தான் பண்றது. பாத்தீங்க அப்படின்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பையனோட துண்டை வந்து தெரியாம எடுத்து துவட்டிட்டேன் செஞ்சுட்டேன் அப்படிம்பாங்க. அப்ப அந்த டயத்துல உங்களுக்கு வந்து அதை துவட்டுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் வந்து பிடிக்காம இருக்கலாம். அப்ப அதை தூக்கி போட்டீங்க அப்படின்னா மிச்சம் 2 துண்டு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ உங்க துண்டை நீங்க வந்து 3 துண்டு வச்சுக்கோங்க. ஒரு துண்டு போனாலும் இன்னொரு துண்டு போனாலும் இன்னொரு துண்டுன்னு நம்ம 3 துண்டு வச்சுக்கணும் ஓகேவா. அப்ப சோப் எல்லாம் பாத்தீங்கன்னா 3 டஜன் வாங்கிக்கோங்க. பவுடர் வாஷிங் பவுடர் 1 கிலோ வாங்கி வச்சுக்கோங்க. அம்பர்லா 1 வாங்கிக்கோங்க. கிளிப்பு ரோப்ஸ் எல்லாம் ஒன்னு போதும் ஓகேவா. நெக்ஸ்ட் டூத் பிரஷ் அண்ட் கோம்பு அண்ட் பேஸ்ட். என்ன அது அப்படின்னா டூத் பிரஷ் இது வந்து காமனான விஷயம். எல்லாருமே இந்த ஊர் இப்பதான் வந்து ஊர் விட்டு ஊர் போனாலே அதெல்லாம் வாங்கி வச்சுக்கிறாங்க ஓகேவா. அதனால இது காமனான விஷயம். என்ன சார் சில்லி விஷயத்துல எழுதிருக்கீங்க அப்படின்னு சொல்லாதீங்க. டூத் பிரஷ்னா பல்லு விளக்குறதுக்கு. அண்ட் காம்பு சீப்பு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேவா. சீப்பு. நெக்ஸ்ட் வந்து
டூத் பேஸ்ட்ல வைக்கக்கூடிய டூத் பேஸ்ட் ஓகேவா. அப்போ அது எல்லாருமே காமனாக எடுத்துப்பீங்க. நெக்ஸ்ட் டப்பு ரொம்ப 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 முக்கியமான ஒரு எசென்சியல் பார்ட் டப்பு. என்ன சார் இந்த டப்புன்னு கேட்டீங்க அப்படின்னா மொத்தம் 2 டப்பு வாங்கிக்கோங்க. 2 டப்பு வாங்கிக்கோங்க. அதுல ஒன்னு வாஷிங் பண்ற மாதிரி ஒரு டப்பு வாங்கிக்கோங்க. இன்னொரு டப்பு வந்து பாத் குளிக்கிறதுக்காண்டி ஒரு டப்பு வாங்கிக்கோங்க. துணியை ஊற வைக்கிறீங்கன்னா கீழே போனா போட்டு ஊற வைக்க கூடாது. என்ன சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அது பண்ணுவாங்க. துணியை கீரை போட்டு அப்படியே வந்து அதில் பவுடரை கொட்டி அதெல்லாம் ஊற வைப்பாங்க. அதெல்லாம் வந்து ஏன்னா பாத்ரூமே நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து இன்ஃபெக்ஷன் டிசீஸ்லாம் இருக்கும் ஓகேவா. அந்த கிருமிகள் எல்லாமே இருக்கும். அப்போ அந்த இதில் போய் நம்ம போடும்போது துணியும் வந்து அந்த மாதிரி ஆயிரும் ஓகேவா. அதனால டப்பு வாங்கிக்கோங்க. டப்பை வாங்கி நல்ல ஒரு பெரிய டப்பாவே வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுட்டு அதில் துணியில ஊற போடுங்க ஓகேவா. துணியில வந்து கீழே போட்டு ஊற போடாங்க. நெக்ஸ்ட் குளிக்கிறதுக்கு ஓகேவா. குளிக்கிறது வந்து சவர்ல குடிச்சிங்கன்னா ஓகே பிரச்சனை கிடையாது. சவர்ல தான் மோஸ்ட்லி குடிப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம். பட் சில பேர்த்துக்கு வந்து சவரில் குடிக்க பிடிக்காது ஓகேவா. சவரில் குடிக்க பிடிக்காது. அவங்க வந்து நீங்கள் வந்து வாளி வாங்கி வச்சுக்கோங்க. வாளி இல்லைன்னா டப்பு வாங்கி வச்சுக்கோங்க. பெரிய டப்பாச்சு இல்லை வாளியாச்சும் வாங்கி வச்சுக்கலாம் ஓகேவா. இது ரொம்ப ரொம்ப நெசசரியான ஒரு விஷயம் டப்பு ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் கோட். எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் மெசேஜ் பண்ணது கமெண்ட் செக்ஷன்ல பண்ணது ட்ரெஸ் கோடு ஓகேவா. ட்ரெஸ் கோடு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்காவாசி மெடிக்கல் காலேஜ் முக்காசில கிட்டத்தட்ட எல்லா மெடிக்கல் காலேஜுமே ஆல் செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் காலேஜ், மேனேஜ்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், டீம்டு மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் காலேஜஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் கோட் ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் பசங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்லீவ் தான் வந்து யூஸ் பண்ணணும். மேல்னா ஃபுல் ஸ்லீவ் யூஸ் பண்ணணும். ஃபுல் ஸ்லீவ்னா என்ன சார்? ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் யூஸ் பண்ணணும். ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் யூஸ் பண்ணணும். அதுல படம்லாம் வரைஞ்சிடக்கூடாது. இந்த பூ போட்டிருக்கு அது போட்டிருக்கு இது போட்டிருக்குலாம் இருக்கக்கூடாது. ஃபார்மல் செட்டா இருக்கணும். ஃபார்மல் ஷர்ட்டா இருக்கணும். அதுல பூ போட்டிருக்கு சார், இதுல பொம்மை போட்டிருக்கு, இந்த இதுல மட்டும் நான் கலர் பண்ணிக்கிறேன் அதுல கலர் பண்ணிக்கிறேன் எல்லாம் கூட ஃபார்மல் ஷர்ட்டா இருக்கணும். ஃபார்மல்னா கேஷுவல் ஷர்ட்னு சொல்லுவாங்கல்ல, நார்மலா போட்டுக்கிற மாதிரி இந்த சாதாரணமா ஓகேவா. அப்ப அந்த மாதிரி ஷர்ட்டா வாங்கிக்கணும். பூ போட்டிருக்கிறது அதெல்லாம் வாங்கிக்க கூடாது. நெக்ஸ்ட் பேண்ட். மேலுக்கு பேண்ட் பாத்தீங்க அப்படின்னா நார்மலா இருக்கணும். இந்த வந்து ஜோக்கர் பேண்ட் போடுறேன் ஓகே, பேண்ட் ஜோக்கர் பேண்ட் போடுறேன் சார், இந்த கீழே மட்டும் நான் பிடிச்சிக்கிறேன் சார், இந்த முக்கா காலுக்கு போட்டுக்கிறேன் அப்படின்லாம் போடக்கூடாது. நார்மல் பேண்ட்னா எப்படி இருக்குன்னா அழகா இருக்கணும், பார்க்கறதுக்கு டீசெண்டா இருக்கணும். அப்ப ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டையும் பேண்ட்டையும் போட்டு பெல்ட் கட்டி ஷூ போடணும். முக்கியமா ஷூ வந்து நீங்க வந்து ஸ்போர்ட்ஸ் ஷூ போடுறேன், இந்த ஸ்பார்க்ல வாங்கி நல்ல ஷூ போடுறேன் அப்படின்லாம் போடக்கூடாது. பிளாக் ஷூ வாங்கணும். நல்லா வந்து கேஷுவல் ஷூ, நார்மல் ஷூன்னு கேட்டாலே தருவாங்க உங்களுக்கு ஓகேவா. பாத்தீங்கன்னா முன்னாடி கொஞ்சம் ஓரளவு அழகா இருக்கும் பாக்குறதுக்கு அந்த பிளாக் ஷூ பாக்குறதுக்கு. அப்ப மேலுக்கு ட்ரெஸ் கோட் பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்லீவா இருக்கணும். ஃபுல் ஸ்லீவ்னா என்னது? ஃபுல் ஹேண்ட் ஷர்ட். பேண்ட் வந்து நார்மலா இருக்கணும், நார்மல் பேண்டா தான் இருக்கணும். அதுல ஜீன்ஸ் போறேன், இங்க 10 பாக்கெட் வச்சிருக்கேன், இங்க கிழிச்சு விட்டுக்கிறேன் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் இருந்துச்சுன்னா வெளியில அனுப்பிச்சிருவாங்க. தேர்டு வந்து ஷூ போட்டிருக்கணும். ஃபோர்த் வந்து பெல்ட் போட்டிருக்கணும். கண்டிப்பா இது 4மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் இந்த 4மே ஓகேவா. இதுக்கு மேலதான் நீங்க ஒயிட் கோட் போடணும். ஒயிட் கோட் போடல அப்படின்னா உங்களுக்கு காலேஜுக்குள்ள நுழையவே விட மாட்டாங்க, உங்க கிளாஸ்க்குள்ள நுழைய விட மாட்டாங்க. அப்ப பசங்களுக்கு இது. பொண்ணுகளுக்கு என்ன சார் அப்படின்னா அவங்களுக்கு நார்மல் ட்ரெஸ் தான், ஃபார்மல் ட்ரெஸ் தான். ஃபார்மல் ட்ரெஸ்னா என்னது? சாதாரண சுடிதார் தான் போடணும். இந்த வந்து முக்கா காலுக்கு போடுறேன் பேண்ட்டை, சுடிதார்ல வந்து நான் டிசைனா போடுறேன், இந்த பேக்கெட் வச்சது போடுறேன், இந்த சட்டை போடுறேன் அப்படின்லாம் வந்து அங்க இருக்கக்கூடாது. நார்மலான ஒரு சுடிதார் வீட்டில் வாங்குறீங்க தெரியுமா, ஒரு 600 700 அந்த மாதிரி சுடிதாரா நார்மலா போட்டுக்கணும் ஓகேவா. நான் வந்து டிசைனா போறேன் அப்படின்லாம் போடக்கூடாது. பட் நீங்க எப்ப போட்டுக்கலாம் அப்படின்னா ஹாஸ்டலுக்குள்ள வந்துட்டோ இல்ல ஹாஸ்டல்ல இருந்து கடைக்கு போறீங்க, ஷாப்பிங் போறீங்க, இல்லைன்னா ஏதோ ஒரு வந்து ட்ரீட் இல்ல வந்து ஏதாச்சும் ஒரு பார்ட்டிக்கு போறீங்க அப்படின்னா நீங்க அப்ப வந்து கேஷுவல் இந்த மாதிரி டிசைன் செட் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். பட் காலேஜுக்குள்ள நாட் அலோட். மெடிக்கல் காலேஜுங்கிற ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ், ரொம்ப ரொம்ப டீசென்டான ஒரு கோர்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு டாக்டர் கோர்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு தெரிஞ்சது ஓகேவா. மற்ற கோர்ஸ்லாம் கூட ஓரளவு அந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஏன்னா பிஎஸ்சிலாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அப்படியே போட்டுக்குவாங்க, கிழிஞ்ச சட்டையை போட்டு அதெல்லாம் இருக்கவே கூடாது. டீசெண்டாக இருக்கணும் ஓகேவா. இந்த ஃபுல் ஹேண்ட் செட்டு பெல்ட் இன் பண்ணி தான் போட்டுக்கணும். ஷூ போடலை அப்படின்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ஹால்குள்ளேயே அனுப்ப மாட்டாங்க. சில காலேஜ்லலாம் வந்து ஷூ கண்டிப்பாக போட்டுக்கணும். ஷூ போடலை அப்படின்னா உங்களை ப்ராக்டிக்கல் அப்படிங்கிறதுக்குள்ளே அனுப்ப மாட்டாங்க, ஃபைன் போட்டுருவாங்க ஓகேவா. ஷூ முக்கியமான ஒரு எசென்சியல் பார்ட் ஓகேவா, முக்கியமான ஒரு இது. அதே மாதிரி கேர்ள்ஸ் வந்து போட்டுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் கோட்டு போட்டுக்கணும். ஒயிட் கோட் போட்டுக்கிட்டு ஐடி கார்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐடி கார்டு இல்லை அப்படின்னா உங்களுக்கு கிளாஸ்க்குள்ள நுழைய விட மாட்டாங்க. அந்தந்த காலேஜுக்கு இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு சிவகங்கை மெடிக்கல் காலேஜ்னா சிவகங்கை மெடிக்கல் காலேஜ் ஐடி கார்டு நம்மளுக்கு தருவாங்க. அந்தந்த காலேஜினுடைய ஐடி கார்டு நம்ம
போட்டுக்கணும். ஓகேவா, இது வந்து ரொம்ப ரொம்ப நெசசரியானது. ஓகேவா, இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் மெடிக்கல் காலேஜினுடைய ஹாஸ்டல் எசென்சியல். இது எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட நீட் ஆப்பர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சேனலில் ஜாயின் பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி மெம்பர்ஷிப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு க்ரோ பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.